சிறைச்சாலை கலவரம் பெரிய அளவுல பேசுபொருளானது இலங்கை பரப்புல சர்வதேச பரப்புல இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதுல ஒரு அமைச்சர் சம்பந்தப்பட்டிருக்கலாம் அல்லது முன்னை நாள்களில் இருக்கின்றவர்கள் இதுல சம்பந்தப்பட்டிருக்கலாம், முன்னை நாள்களில் இருந்த அமைச்சர்கள் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்ற விமர்சனம். சிறைச்சாலை கலவரம் என்றது இலங்கை பரப்புல சர்வதேச பரப்புல பெரிய அளவுல பேசுபொருளான ஒரு விடயமாக காணப்படும். இதுல முன்னை நாள்கள்ல இருக்கிற ஒரு அமைச்சர் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்ற விமர்சனம் பெரிய அளவுல முன்வைக்கப்படுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கு. குறிப்பாக இந்த விடயங்கள் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது தேசிய மக்கள் சக்தியினுடைய கொழும்பு தமிழ் ஊடக இணைப்பாளர் பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை சொல்லியிருக்கார், ஒரு நேர்காணல ஒரு விடயத்தை சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூழ்நிலை என்றது குறிப்பாக இந்த நீர்கொழும்புல நடந்த சிறைச்சாலை சம்பவ சூழ்நிலை என்றது தேசிய மக்கள் சக்தி மீதான ஒரு சேறு பூசுறதலுக்காக திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு விடயம் என்பதை அவர் தெரிவிச்சிருக்கிறார். கிட்டத்தட்ட அவர் சொல்ற கருத்தின்படி பார்த்தா உண்மையிலேயே இந்த விடயம் நடந்தது எங்களுடைய ஆட்சியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காகத்தான் என்ற விடயத்தை அவர் தெரிவிச்சிருக்கார். இதை வெறுமனே நாங்கள் ஒரு விமர்சனமாக கடந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கின்றது. என்றால் ஆட்சி மாற்றத்திற்காக இங்க பல விடயங்கள் நடந்திருக்கின்றன. ஒரு வெடிகுண்டு சம்பவம் மூலம் 200க்கும் மேற்பட்ட உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கிறது என்றது பொதுவாக முன்வைக்கப்படுகின்ற ஒரு விமர்சனமாக இருக்கின்றது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். குறிப்பாக இந்த அதே போன்ற ஒரு சம்பவமாக இது நிகழ்த்தப்பட்டிருக்கலாம் என்றதை ஒரு ஊகத்தின் அடிப்படையில ஒரு ஏற்றுக்கொள்ள வேண்டிய அல்லது அடுத்த கட்டம் நோக்கி இதனை விசாரிக்க வேண்டிய ஒரு சூழலும் இருக்கின்றது. குறிப்பாக விஜயதாச ராஜபக்ச மேல அண்மையில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அது தொடர்பான விடயத்தையும் அவர் எடுத்து காட்டியிருந்தார். முன்னைய அரசாங்கங்கள்ல இப்படியான சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. அது அவர்களுக்குரிய சில சுயலாப அரசியலை நிகழ்த்துவதற்காக அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள் என்கின்ற விடயத்தை அவர் தெரிவிச்சிருக்கிறார். ஆக இது ஒரு கிட்டத்தட்ட திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சம்பவம் என்கின்ற விடயத்தை முன்வைத்திருக்கின்றார். அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக பெரிய அளவிலான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த அரசாங்கம் இதை சரிவர திட்டமிட்டு கட்டுக்குள்ள கொண்டு வர இல்லை. அதே மாதிரி எதிர்கட்சியிலிருந்து ஒரு விமர்சனம் ஒன்று வந்திருக்கின்றது. குறிப்பாக முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் இந்த விமர்சனத்தை முன்வைத்திருக்காரு. பாத்தீங்கன்னா சரியான முறையில் இந்த சிறைச்சாலை கலவரத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கலாம். திட்டமிட்டு குறிப்பிட்ட அதிகாரிகள் உள்ள அனுப்பப்பட்டு இது நிகழ்த்தப்பட்டிருக்கலாம். ஆனால் ஏன் இன்னும் நிகழ்த்தப்படையில்லை, அந்த விடயம் உரிய நேரத்தில் ஏன் நிகழ்த்தப்படையில்லை என்ற விடயத்தை ஒரு விமர்சனமாக முன்வைத்திருக்கிறார் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள். இது அவர் மட்டும் முன்வைத்த விமர்சனம் இல்லை, எதிர்கட்சியில இருக்கிற பலர் முன்வைத்த விமர்சனம். பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி சார்ந்தவர்கள் அடிக்கடி முன்வைக்கின்ற விமர்சனம். நீதியமைச்சர் மேல ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வருவதற்கு இந்த விமர்சனம் பிரதானமான காரணமாக இருக்கிறது. ஆனால் தேசிய மக்கள் சக்தி எப்படி சொல்லுதுன்றா, இது எதிர்கட்சிகள் முன்வைத்த ஒரு திட்டமிட்ட சதியா இருக்கலாம், அல்லது ஒரு ஆட்சியை கலைப்பதற்கான அல்லது ஆட்சியாளர்கள் மேல பழி போடுவதற்கான சேறு பூசுவதற்கான ஒரு திட்டமிட்ட ஒரு விடயமாக இருக்கலாம் என்று சொல்கின்றார். கிட்டத்தட்ட மாறி மாறி எதிர்கட்சியுமே ஆளும் கட்சியுமே குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறதுக்காக இந்த விசாரணைகள் நடைபெறக்கூடாது. இந்த விசாரணைகள் ஒரு நேரிய முறையில நடைபெறணும். இன்னொரு விதத்துல பார்க்க இந்த நீர்கொழும்பு கலவரம் சம்பந்தமான விடயத்துல தேசிய மக்கள் சக்தி சார்பில் சொல்லிக்க விஜயா அதாவது இந்த நீதியமைச்சர் அவர்கள் சரியான முறையில செயல்பட்டிருக்கணும், கர்ஷன நாணயக்காரர்கள் உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கணும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மஹிந்த ராஜபக்ச காலத்தில் இப்படி ஒரு விடயம் நடக்கின்ற பொழுது மஹிந்த ராஜபக்ச நேரடியாக ஒரு சிறைச்சாலைக்குள்ள சென்று அமர நான் வந்துட்டேன் என்று சொன்னோன்னே சிறைச்சாலை கலவரம் இல்லாம நடக்குது. நடந்த சிறைச்சாலை கலவரம் எல்லாம் நிறுத்தப்படுது. அப்ப எது இதற்கான காரணம் என்று பாத்தீங்கன்னா, அவர்களே சிறைச்சாலை கலவரங்களை தூண்டிவிட்டு அவர்களே சிறைச்சாலை கலவரங்களை நிறுத்துகிறார்கள். அதே மாதிரி எங்களால் செயல்பட முடியாது. அப்ப இது எங்களால் திட்டமிட்டு நடத்தப்பட்டதும் இல்லை, நாங்கள் இதை தூண்டிவிடவும் இல்லை, நாங்களே போய் இதை நிப்பாட்டவும் இல்லை. உண்மையிலேயே இந்த விஷயங்களுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற சார்பில் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து ஒரு பதிலும் வந்திருந்தது. ஆக இப்படியாக தேசிய மக்கள் சக்தியினர் தொடர்ந்து இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்ற விடயத்தை மையப்படுத்தி நீதியமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை சரிவர கொண்டு வர முடியாது, அதை தோற்கடிப்போம் என்ற விடயத்தை மையப்படுத்தித்தான் பயணிக்கின்றார்களே தவிர இதற்கான ஒரு நீதியான விசாரணை வழங்கப்படும் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் நகர வேண்டும். குறிப்பாக இதுல 200க்கும் மேற்பட்டவர்கள் விசாரணை அல்லது அவர்களுடைய வாக்குமூலங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. 75 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இறப்பினுடைய எண்ணிக்கை 31ஆக இருக்கின்றது. இப்படியாக பல விஷயங்கள் தொடர்பான செய்திகள் வெளியாக கொண்டே இருக்கின்றது செய்தி பரப்புல.
ஆகவே இதற்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போன்றதுன்றது ஒரு பெரிய கேள்வியாக மக்கள் முன்னே விரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயம் என்று பாத்தீங்கன்னா, பசில் ராஜபக்சவுக்கு பிடியான கொடுக்கப்பட்டதுல இருந்து பசில் ராஜபக்சவனுடைய கைது இடம்பெறுமா இல்லையா என்ற கேள்வி ஒரு பெரிய அளவுல பேசப்படுகின்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அதற்கு பொதுஜன பிரமண சார்பாளர்கள் என்ன விஷயத்தை சொல்லி இருக்கிறார்கள் என்றால், பசில் ராஜபக்ச அவர்கள் இப்ப எப்படி இருக்கிறார், என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்ற விடயம் எங்களுக்கு தெரியாது. உண்மையிலேயே அவர் உடல்நிலை குறைபாடு இருக்கிறார், அது மட்டும் எங்களுக்கு தெரியுமே தவிர அவர் இப்ப எப்படி இருக்கிறார், எந்த சூழ்நிலையில் இருக்கார் என்ற விடயங்கள் எங்களுக்கு தெரியாது என்ற அடிப்படையில் தெரிவிச்சிருக்கார். இதே வேலையை மஹிந்த ராஜபக்ச கிட்ட ஒரு முறை கேட்ட பொழுது, பசில் வெளிநாட்டுக்கு போனதும் எனக்கு தெரியாது, அடுத்தது பசில் சம்பந்தமான விடயங்கள் எதுவுமே எனக்கு தெரியாது எங்க விஷயத்த சொல்லிட்டு லேசாக நழுவுற ஒரு பாங்கு இருக்கிறது. ஆகவே பசில் ராஜபக்ச நாட்காலிலிருந்து விழுந்தார் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார்கள். அதால நீதிமன்றத்தில் முற்படுத்த முடியாது முதல் சொல்லியிருந்தார்கள். நிறைய நாள்களாக நீதிமன்றத்துக்கு வரையில்ல அழைப்பானை விடுத்து என்றபடியா பிடியான பிறப்பிக்கப்பட்டிருந்தது. பசில் ராஜபக்சவுக்கு பிடியான பிறப்பிக்கப்பட்ட அதே நேரத்தில் முன்னை நாள்களில் இருந்த அமைச்சர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் வெளிநாடுகளில் தப்பி இருக்கின்றார்கள், பாதாள குழுவினர்கள் தப்பி இருக்கின்றார்கள், அவர்களுக்கு நீல சிவப்பு எச்சரிக்கைகள் கொடுக்கப்படுகின்றது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் பேசியிருந்தார். ஆகவே இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு கூட்டாக வைத்து பார்க்கின்ற பொழுது பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு அரசியலை தான் எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் செய்து கொண்டிருக்கின்றது. செயல்படுற அரசியல் எப்ப செய்ய போன்றார்கள் என்ற ஒரு கேள்வி ஒன்று என்றால், செயல்பாட்டு ரீதியான ஒரு அரசியல் தான் நீங்க தேவை. அதாவது அவர்கள் மேல குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தால் உடனே கொண்டு வந்து விசாரிக்கப்படணும். அர்ச்சுனா மகேந்திர மேல குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தால் உடனடியாக அரசாங்கத்தினுடைய வலுவை பயன்படுத்தி கொன்றதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். அதான் இவரோட தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிட்டிருந்தார்கள். இவர்கள் ஏன் இன்னும் செய்யல என்ற விமர்சனம். ஒன்றாவில் இருக்கிற பணத்தை இங்க கொண்டு வரோம் என்று சொல்லியிருந்தார்கள், இன்னுமே கொன்றே இல்லை. அது இவர்கள் மேல இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்டாகத்தான் இருக்கிறது. ஆக இது இவ்வாறு கேட்க நேற்றைய தினம் இந்த ஜாழ்ப்பாண சிறைச்சாலையிலையும் ஒரு சிறிய மோதல் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. அதாவது குறிப்பாக இந்த ஜாழ்ப்பாணத்துல சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு கைதி ஒருவருக்கும் ஒரு காப்பாளர் அல்லது சிறை அதிகாரி ஒருவருக்கும் இடையில ஒரு முரண்பாடு ஒன்று ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறி இருக்கிறது. இது பெரிய அளவுல நேற்றைய தினம் பேசப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விதத்துல ட்ரோன் ஒன்று பறக்கப்படப்பட்டிருந்தது சிறைச்சாலை வளாகத்துக்கு மேல. உடனடியாக ட்ரோனை பறக்க விட்டவரை கைது செய்து விசாரிச்ச பொழுது அது வீதி சம்பந்தப்பட்ட விடயங்கள்ல அளவீட்டு பணிகள் சம்பந்தப்பட்ட விடயங்கள்ல தான் இது பறக்க விடப்பட்டது என்ற விடயத்தை அவர் தெரிவிச்சிருந்தார். எதற்காக அதை சிறைச்சாலை வளாகத்துல பறக்க விடுறீங்க என்ற இன்னொரு கேள்வியும் கேட்கப்படுறது. கிட்டத்தட்ட அந்த வாகனங்களை நிலை தடுமாறி செலுத்தினார்கள், வாகனம் கைதடுமாறி சென்று விட்டது என்ற மாதிரி இந்த ட்ரோனும் கைதடுமாறி சென்று விட்டதோ என்ற ஒரு கேள்வியும் பெரிய அளவில் எழுந்திருக்கின்றது. இது இவ்வாறு கேட்க ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அவர்களுடைய பிரான்ஸ் பயணம் தடைப்படுவதற்கான காரணம் அவருக்குரிய விசாவை தடை செய்து விட்டார்கள், அது மட்டும் இல்லாமல் அவர் அங்க போக முடியாது, பயணத்தடை என்று நிறைய விஷயங்கள் சமூக வலைத்தளங்களில் ஒரு போலி செய்திகளாக கிட்டத்தட்ட சிங்கள ஊடகங்கள்ல ஒரு போலி செய்தியாக வந்தது. அது இப்ப தமிழ் ஊடகங்கள்லையும் பெற வலிக்கிட்டு. ஆனால் அது உண்மையிலேயே ஒரு வதந்தியான செய்தி, வதந்தியான தகவல். உண்மையிலேயே அந்த விடயத்தை அது சார்ந்த நகர்வுகளை பிற்போட்டிருக்கின்றார் ஜனாதிபதி என்ற விஷயம்தான் உண்மையான விடயம். உண்மையிலேயே ஜனாதிபதி மேல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இருந்தாலும் கூட இப்படியான போலி செய்திகள் ஒரு தரமான ஊடக பண்பாக இருக்காது. இனிவரும் காலங்களிலாவது ஒரு தரமான ஊடக பண்பை உருவாக்கி கொண்டு அடுத்த கட்ட செய்திகளை பெரும்பாலான ஊடகங்கள் வெளியிடணும். குறிப்பிட்ட கிட்டத்தட்ட இந்த விடயப்பரப்புல சிங்கள ஊடகங்கள் மேல பெரிய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. குறிப்பாக அந்த பெண் சார்ந்த விடயம் ஒன்று வந்திருந்தது. அண்மையில இந்த நீதிமன்றத்துக்கு மேல ஏறி நின்று போராட்டம் செஞ்ச ஒரு பெண் மருத்துவத்துக்கு தேர்வா இருக்கிற பெண், ஏ-லெவல் முடிச்ச பிறகு மருத்துவத்துக்கு தேர்வான பெண். அது மட்டும் இல்லாமல் அவர் தன்னுடைய காதலன் சொன்ன விஷயத்துக்காக போதைப் பொருளை கடத்தி இருந்தார் என்ற விஷயம் பேசப்பட்டிருந்தது. அது பெரிய அளவுல பேசுபொருளாகி அது ஒரு கதையாக எல்லா இடம் வந்திருந்தது. நாங்கள் கூட தொடர்பான ஆய்வுகளை செஞ்செடுத்து அது போலியானது என்று அன்றைய கண்டுபிடித்து விட்டோம். அதால எங்களுடைய இந்த சேனல்ல கூட நாங்கள் ஒளிப்பதிவு செய்யல. இருந்தாலும் அந்த விடயம் பிறகுதான் போலியான செய்தி என்றது பல இடங்கள்லையும் தெரிய வந்திருக்கிறது. ஆகவே இப்படியான போலி செய்திகள் மலிந்து விட்ட ஒரு சூழ்நிலையில இதுக்கான அடுத்த கட்டம் எப்படி வரும் என்றால் நிகழ்நிலை காப்பு சட்டத்தை இருக்குதல். போலி சட்டம் மெலிஞ்சிட்டு நிகழ்நிலை காப்பு சட்டத்தை இருக்குதல் என்கின்ற ஒரு அடிப்படையில் தான் பேசப்படும். நலிந்த இயேசோ கூட அந்த விடயத்தை பெரிய அளவில் பேசப்பட்டிருந்தார். இது எப்படியான ஒரு 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 ஊடக சுதந்திரத்துக்கு வழிவகுக்கும் என்ற கேள்வி இருக்கிறது. ஒரு சில போலி செய்திகளால ஊடக சுதந்திரம் முழுவதுமே நசுக்கப்படுகின்ற ஒரு சூழல் உருவாகுமா என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருந்திருக்கிறது. இது அரசாங்கத்தின் மேலே ஒரு விமர்சனமாக இருக்கின்றது. தொடர்ந்து பார்க்கலாம் எப்படியான விடயங்கள் எல்லாம் நடக்க போன்றது என்பதனை.